பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனே நிறைவேற்றும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளா தீர்த்தார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தலைமுறை சாபம் சொல்லுவோம். சின்ன வயசுல இந்த நிமிஷம் வரை என்னென்ன பாவம் இருக்கு, அதெல்லாம் யோசித்து பார்த்தா அவ்வளோ இருக்கும். அது எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அவர் நமக்காக வெளிப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. 29 வயசு. அந்த மகன் சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்குனே. அது கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க, மரண பயமா இருக்கு அப்படின்னா. எனக்கு யாரோ மாந்திரியம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அப்படித்தான் தோணுது. எனக்கு வேலைக்கு போனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில் தனிமையாக இருந்தால் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் வேதனை ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அவர்கிட்ட ஓடி வந்துடணும். இயேசு கிறிஸ்து ராஜா, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துடணும். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. நமக்கு விடுதலை செய்ய தான் இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை எழுதி கொடுத்தார். அந்த 10 கட்டளை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே நாம் விடுதலையாக்கப்பட்ட சந்ததி, ரட்சிக்கப்பட்ட சந்ததியா மாறிடும். அவருடைய பிள்ளையா மாறிடும். விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகள். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஒரு குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டீங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கணும் தெரிலப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலையே இல்லை, நான் எதை தொட்டாலும் எனக்கு நஷ்டமாயிருது புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்டால் வேதம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமும் நம்முடைய பாவம் நம்முடைய பலவீனம் நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார், நமக்காக நொறுக்கப்பட்டார்.
அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். செய்து முடித்த காரியங்களை நாம் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்த முதல்ல எனக்கு ரோமர் புஸ்தகம் தான் ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் 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 ரோமரை வாசித்துக்கிட்டு இருப்பேன். நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிற சபை ஊழியர் எப்பொழுதுமே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை அதிகமாக பேசுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை ஆக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் அவங்க இருதயத்துக்குள்ள முதல்ல சமாதானமே வரும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை, ஏன் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. பாவம் மரணம் என்பவையின் பிரமாணத்தில் நின்று நம்மளை விடுதலை பண்ணிட்டார். நம்ம இப்ப இந்த பூமியிலே சுதந்திரவாளி. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட ஜனம். விடுதலையாக்கப்பட்ட ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும். அவருடைய கிருபை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருக்காக வாழணும். அது தேவன் விரும்புகிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்த்தார். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி, நமக்காக அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, நமக்காக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்த்தார். பாவம் மரணம் என்பதில் பிரமாணத்தில் நம்மளை விடுதலை செய்கிறார். நம்ம இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும். அது தேவ சித்தம். ஆனால் இந்த கடைசி காலத்துல இந்த சர்ப்பம், தந்திரமான வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ளே பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், நம்ம சிந்தனையில, நம்ம நினைவுல பழைய காரியங்களை கொண்டு உள்ள விதைச்சிட்டே இருப்பான். ரோமர் 8:2 மனப்பாடமா படிச்சு வைங்க. பாவம் மரணம் என்பவை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை என்று எழுதப்பட்டு, என்னை பாவம் மரணம் என்பவை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அதுல ஒரு வேர்டு வருது, என்னை, நம்மை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. இயேசு கிறிஸ்து ராஜன் பூமியில வெளிப்பட்டு நமக்காக செய்து முடித்த காரியங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த வசனம் நிறைவேறி முடிஞ்சிட்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கா வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, அவருடைய சொந்த பிள்ளைகள் அழைத்திருக்கிறார். இந்த பூமியில அவருக்காக நம்ம வாழ்வோம். வரக்கூடிய காலங்களிலே இன்னும் கொடூரமான காலம்தான் இருக்கு தேசத்துக்குள்ள. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம். இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். உங்க வீட்டுல பைபிள் இருக்குன்னா டெய்லி எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம்
உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துள்ள பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுது. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மேம்படுத்தும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும் துதியான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.